வணக்கம் ஆனந்தி. சென்னையிலிருந்து தாய்லாந்து நாட்டுக்கு தலைநகர் பாங்காக் செல்லும் தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நள்ளிரவு 12 மணிக்கு பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் அதிகாலை 1:10 மணிக்கு சென்னையிலிருந்து பாங்காக் புறப்பட்டு செல்லும். இன்று அந்த விமானம் பாங்காக்கில் இருந்து வந்ததே தாமதமாக நள்ளிரவு 12:45 மணிக்கு சென்னைக்கு வந்தது. அதோடு அந்த விமானத்தை இயக்கி வந்த விமானி விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாக விமானத்தை பழுது பார்த்து பின்பே மீண்டும் இயக்க முடியும் என்று குறிப்பு எழுதி வைத்து விட்டார். இதையடுத்து அந்த விமானத்தில் சென்னையிலிருந்து தாய்லாந்து செல்வதற்காக வந்திருந்த 164 பயணிகளிடம் விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவித்து அவர்களை சென்னை விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைத்தனர். விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்துக்குள் ஏறி பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் விமானம் இன்று காலை 5 மணி வரை சரி செய்ய முடியவில்லை. இதையடுத்து விமானம் ரத்து என்று அறிவிக்கப்பட்டது. பயணிகள் 164 பேரும் சென்னை நகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விமானம் மீண்டும் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை சென்னையிலிருந்து தாய்லாந்துக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாய்லாந்து செல்ல சென்னை விமான நிலையம் வந்திருந்த 164 பயணிகள் சென்னையில் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே விமானத்தில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து அறிவித்ததால் விமானம் ஆபத்திலிருந்து தப்பியதோடு விமானத்தில் பயணிக்க இருந்த 164 பயணிகள் 10 விமான ஊழியர்கள் உட்பட 174 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.